வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லுங்க. நாமக்கல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு எடுத்து வந்தாச்சுங்க. நம்மளோட வண்டி இங்கே இருக்கு. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சத்து மாவு. கரெக்ட், சத்து மாவு. எங்கேக்கு லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிங்க. கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். கேரளா பார்டருங்க. அங்கே கேரளா போக மாட்டோம், கேரளா பார்டருங்க கன்னியாகுமரி. அப்படியே 2 டெலிவரி அப்படின்னு நம்ம டிரைவர் நான் சொன்னார். கரெக்டாக தெரியலுங்க, ஏற்றி பில்லும் தான் கரெக்டாக தெரியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:21 ஆகுதுங்க. ஒரு 1 ஹவருக்கு பின்னாடியே ஒரு வீடியோ எடுத்தான். அது ஒன்றும் பெருசாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிலீட் போட்டு சாம்பிளெல்லாம் பாயெல்லாம் செக் பண்ணாங்க. எதனா வண்டு கிண்டு எதனா இருக்குமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி வண்டியெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இல்லைங்க, அதனால் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. நம்மளுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. பின்னாடி இன்னும் அப்படியே தாங்க இருக்கணும், வேணுதை காட்டுறோம். பார்த்தீங்களா, பின்னாடி ஃபுல்லாக செக் பண்ணாங்கன்னா நார்மலாக வந்துட்டு எதனா வண்டு கிண்டு எதனா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஃபுல்லு தான் கீழே தலை சொன்னாங்க. தலைலாம் ஏற்றி வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படியே செக் பண்ணிக்காங்கண்ணா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வச்சாச்சுங்க. லோடு ஏற்ற ஆரம்பிச்சுங்கிறாங்க வேறு வண்டியெல்லாம். அவளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வண்டி இருக்குங்க. நைட்டு எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாமக்கல்ல நோ என்ட்ரிங்க. அதை முடிச்சுன்னு 10 மணிக்கு வண்டி எடுத்தான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம்லாம் வந்துட்டாங்க. சரிங்க, லோடு ஏற்றும் போது நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சத்து மாவு ஒரு வழியாக பாயிண்ட்டுக்கு விட்டாச்சுங்க. வண்டி பாயிண்ட்டுக்குள்ளே கம்பெனிக்குள்ளே வந்தாச்சுங்க. கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னுறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுதுங்க. 11 நம்மளோட வண்டி இங்கே இருக்கு. கூப்பிட்றோன்னு சொன்னுங்கிறாங்க. எல்லா பாயிண்ட்லையுமே வண்டி இருக்குதுங்க. லோடு ஏற்றி நிற்கிறாங்க. எதனா ஒரு வண்டி காலி ஆச்சுன்னா ஜம்முன்னு ஏற்றிக்கிறாங்க. சத்து உணவோட வாசனை மூக்க தொலைக்குதுங்க. சூப்பராக இருக்குது வாசனை. ஒரு எல்லாம் அந்த மாட்டு தூள் அந்த மாதிரி வாசனை கேட்டு இந்த வாசனை அப்படியே சூப்பராக மணக்குதுங்க. சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி இங்கே காடு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுங்க, காட்டுறதுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட் இதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் சூப்பராக வரேன். மரம்லாம் வளர்த்தி நல்லா பண்ணிருக்கிறாங்க. பாயிண்ட்டுக்கு விட்டாச்சுங்க. இது வந்து நான் ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் இதுன்னு நினைச்சேங்க. இது வந்து ப்ரைவேட்டுங்க, ப்ரைவேட் லிமிடெட். இப்போதான் பாயிண்ட் விட்டோம். பாயிண்ட் விட்ட டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:21. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. லோடு எடுத்துருது. எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு தெரியல. கரெக்டாக பார்க்கலாம். டைமரில் தான் சொன்னாங்க. வேகமாக ஏற்றி விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம வண்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் அப்படியே தெரியும். ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்குங்க. இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் வருது. சூப்பராக இருக்குது வாசனை மட்டும். 2 டெலிவரிங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அகத்தீஸ்வரமா, அடுத்து வந்து என்னன்னு தெரியல. பில்லுங்க பார்க்கலாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவு வேகமாக ஏற்றுறாங்க. இதோட பேர் வந்துங்க ராசி நியூட்ரி ஃபுட்ஸுங்க, ப்ரைவேட் லிமிட்டெடுங்க. அண்ணன் பார்த்து சிரிக்கிறாரு. ஒரு வழியாக 3/4 ஏற்றிட்டாங்க லோடு. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சுங்க. கேன்டீனில் தான் சாப்பாடு. கேன்டீனில் போய்ட்டு பார்சல் மட்டும் வாங்கிக்கணும். கேன்டீனில் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. எங்கள் கேன்டீன் சூப்பருங்க. ஹைஃபையான கேன்டீன் நல்லா இருக்கு. பொய் சொல்லக்கூடாது, சூப்பர். மூட்டை ஏற்ற ஆரம்பிச்சிட்டுங்க. ஆக்சுவலி இதில் வந்து பாருங்க கவர்மெண்டோட முத்திரை குத்தி நிற்கிறாங்க. தெரியுதுங்களா? அடடடே, மூஞ்சி கேத்துல அடிக்கிறது. ஆல்ரெடி இவ்வளவு தோசுங்க மூஞ்சிக்கு அடிக்கிறான். இது வந்து அது வந்து சில்ட்ரன்ஸ் சாப்பிட்றது. இது வந்து மதர்ஸ் சாப்பிட்றது. இல்லை கையில் முழுசாக ஏற்றி வச்சுங்க.
அவ்வளோதான் ஜம்முன்னு விட்டு பாய் போட வேண்டித்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுதுங்க. சாப்பிட்டு வந்து தான் பாய் போடணும். அவங்க போட்டு விட்றோம் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. அதனால தாங்க வெயிட்டிங். பாய் தள்ள ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம அண்ணன் தள்ளி விடுறாங்க. போட்டாங்கன்னா பாய் கட்டுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருந்தேங்க. சரியான வெயிலுங்க. வண்டி அங்கே தான் நிற்க வச்சுருந்தோம். வெயில் தாங்க முடியாதுன்னு சொல்லி இங்கே நிற்க வச்சாச்சுங்க மரத்துக்கடியில். செம்மையாக பயப்படுறாங்க. என்ன நம்ம சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம அழுத்தி சொன்னால் தான் அவங்க கேட்குவாங்க. இவங்களுக்கு வந்துங்க மூட் நல்லா இருந்துச்சுன்னா க்ளீனாக வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பம் வர மாதிரி செஞ்சு விட்டு எல்லாத்தையும் கொலை போட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்லா வேலை செய்வாங்க. இன்னொரு டெலிவரி வந்துங்க நாகர்கோயிலாங்க. 2 டோட்டலு. நாகர்கோயில் தான் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். பாய் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா பில் வாங்கினா ஜம்முன்னு புறப்படுறதாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:50ங்க. இன்னும் மத்தியானம் சாப்பாடு இன்னும் சாப்பிடல. கேன்டீனில் பார்சல் நடந்துட்டு வண்டியில் இருக்குதுங்க. இவ்வளோ சாப்பிடல. தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம். க்ளீனாக தண்ணி ஊற்றிக்கின்னு நம்ம இடத்தாங்க சாப்பிட்ணும். வெயில் வேறு உச்சத்துக்கு இருக்குதுங்க. வாழ்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஒரு வழியாக ஆயிடுச்சு. இன்னொரு கொஞ்சம் இருக்குது. இப்படி ஒரு 2 போட்டால் முடிஞ்சு. ஆயிடுச்சுங்க ஒரு வழியா. பாய் கட்டி முடிச்சாச்சு. क्या भैया? वो मालूम नहीं भैया, काटा नहीं कर परवाह नहीं. நாம கூட இந்த வேகம் கட்ட மாட்டோங்க. செம்ம ட்ரைனிங் பொழுது நல்லா கட்டுறாங்க. வெற்றிகரமாக பாய் கட்டியாச்சுங்க. நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க நம்ம அண்ணங்க. சரிங்க, போயிட்டு கை கழுவுன்னு சாப்பிடுவோம். பசிக்குது வேற. ரேடியேட்டர் புது ரேடியேட்டர் போட்டோங்க. அதனால ஒரு நட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேடியேட்டர் தண்ணி மாத்திரம். புது ரேடியேட்டருங்க. அருவி மாதிரி தண்ணி கொட்டுதுங்க. சீரி பாய்க்கு
ரைஸ் பண்ண போனா அப்படியே வண்டி தள்ளி சீருதுங்க. அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஓட்டுங்க. அப்புறமேட்டு எல்லா இடத்தையும் பேக் பண்ணின்னு வாட்டர் சர்வீஸ் வந்துங்க ரேடியேட்டர் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு அந்த தண்ணியை பிடிங்கி விட்டு புதுசாக ரப்படுதுங்க. ஆயில் ஊற்றி தண்ணி ஊற்றி ரப்பிக்கிறதுங்க. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லுங்க. நாமக்கல்லில் பட்டறை எல்லா வேலையும் வண்டி வேலை செய்கிறாங்க. கூலண்ட் ஆயிலுங்க. நம்ம வண்டிக்கு 4 லிட்டர் ஊற்றுற மாதிரி இருக்குது. அது ரெட்டில் உள்ள பிங்க் மாதிரி தெரியுது. இதாங்க பட்டறை. இங்கே லாரி பாடி கேபின் கட்டுறாங்க. இங்கே பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் கட் அடிக்கிறாங்க. நம்ம வண்டி அங்கே இருக்குங்க, காட்டுற இருங்க. இங்கே கட் அடிக்கிறாங்க. நம்ம நேற்று வந்தாங்க இல்லைங்க, நம்ம வண்டிக்கு இதாக அடிக்கணுமா இருந்துச்சு, கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணணுமா இருந்துச்சு. ஏன்னா புது ரேடியேட்டர்ன்றனால ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாரு கட் அடிக்கிறாங்க, தெரியுதுங்களா? கட்டு அங்கே இறக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த வண்டி தான் கட் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இந்த வண்டி தான் கட் அடிக்கிறாங்க. நம்ம வண்டி இங்கே இருக்குங்க. நம்ம டிரைவரை நான் வந்துங்க வீட்டுக்கு போயினுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே இல்லைங்க, எப்படி இருந்தாலும் லோடு இறக்க மாட்டாங்க. அட்ரா போடுறோம், ஞாபகம் போகணும். எடுத்து பிடிச்சா ஒரு 4 கிலோமீட்டர் கொஞ்சம் அம்மனு போய்க்கலாம் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாரு. நாம் வீட்டுக்கு போக முடியாதுங்க, ஏன்னா நம்ம பெங்களூரு போயிட்டு வரத்துக்குள்ளே நேரம் சரியாக இருக்கும். ஏன்னா தருமபுரி கூட போயிட்டு வரலாங்க, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். சரி ஏசமாக ரிஸ்க் எடுத்துனா அப்படின்னு சொல்லி நான் வண்டியிலே இருந்துட்டேங்க. அடுத்த டைம் இருந்தால் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்துடுவாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே பிரேக் ரெடி பண்ணிக்கினேன் ஜம்முன்னு புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்கலாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 ஆகுதுங்க. ஆக்சுவலி நிறையா வடக்க வண்டி ஹிந்திக்காரங்களது நிறைய வண்டி. இங்கே ஒரு வண்டி இருக்கா, அடுத்து இங்கே ஒரு வண்டி இருக்கா, எல்லாம் வாங்கி நம்ம ஆளுங்க ரெடி பண்ணி ஓட்டுறாங்க. நிறைய வண்டி கிடக்குது. இத்தங்க பட்டறை BS3K 4 எங்கே ரெடி பண்ணிடுவாங்க. 6க்கு மட்டும் சென்சார் ப்ராப்ளம் எதனா வந்துச்சு அப்படின்னா டிவிஎஸ்க்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. டிவிஎஸ்னா அசோக் லேலண்டோட சர்வீஸ் சென்டருங்க, அதுதான் டிவிஎஸ்ன்றாங்க. நம்மளுதுங்க BS4 எதனா சென்சார் பிரச்சனை எதனா வந்துச்சுன்னா நாமளும் டிவிஎஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். டிவிஎஸ்னா அசோக் லேலண்டோட சர்வீஸ் சென்டருங்க. சரிங்க, புறப்படும் போது தான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். நம்ம அண்ணன் வேலையை முடிச்சுங்க வீட்டிலேருந்து வந்தாச்சுங்க. இப்போ ஜம்முன்னு வண்டி எடுத்துன்னு புறப்பட ஆரம்பிச்சாச்சுங்க. 4 மணிக்கே புறப்பட்டோம், நான் மறந்துட்டேன். அப்புறமேட்டு பார்த்தோன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:40 ஆகுதுங்க. ஜம்முன்னு புறப்பட்டாச்சு. சரிங்க, அப்படியே புறப்பட நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெக்கலைன்ற ஊருக்கு இன்னொரு 13 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே எந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ கடையில் போயிட்டு கேட்டுருந்தாங்க நம்ம அண்ணா. ஆனால் ஒரே ஒரு டவுட்டுங்க, இந்த நம்பர் என்ன மீன் பண்ணுறதுனே தெரியலங்க. ஏதோ ஃபோன் நம்பர் மாதிரி இருக்குதுங்க. இது ஏதோ தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கட்சி வண்டிங்க இது. நம்பர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதான் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா
கரெக்டாக 341ங்க. இன்னொரு பாயிண்ட் இன்னொரு 13 கிலோமீட்டர் இருக்குங்க. எந்த மாதிரி போகிறது என்ன ஏதுன்னு தெரியல. அதனால தான் கொஞ்சம் கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு வச்சாச்சுங்க. டீ குடிச்சுன்னு ஜம்முன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்க. மேப் போட்டால் 2 ரோடு காட்டுதுங்க. இதில் ஒன்று காட்டுது, அப்படி இப்படி ஒன்று காட்டுது. எல்லாம் ஒரே கிலோமீட்டர் தான் இருக்குது. எப்படி போகிறதுன்னு தெரியலங்க. பார்த்துக்கலாம். விடுவாங்க, அடிச்சு விட வேண்டியதான். பாயிண்ட்டே வந்தாச்சுங்க. இந்த சந்தில் தான் ஒரு 100 மீட்டரில் பாயிண்ட் இருக்குது. காலங்காத்தால ஒரு அருமையான கடவுள் பாட்டுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5க்கு இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குங்க. எப்படி கண்ணன் ஏதோ நல்ல பாட்டுங்க. வைப் சூப்பராக இருக்குங்க. காத்தால ஒரு நல்ல கடவுளோட அருள்னால நல்ல நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கினேன். வண்டி எடுத்து இங்கே விட்டாச்சுங்க. வண்டி நம்ம இப்போ வண்டி எடுத்துட்டா எங்கே விட்டுக்கலாம், நம்மளுக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னு சொல்லி போய் பார்த்துன்னு வரத்துக்கு போயிருந்தேங்க. கோயில் சும்மா ஹைஃபையாக இருக்குது. பார்த்து கொஞ்சம் சின்ன சின்ன சம்பவத்தாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கடவுள் கொஞ்சம் பார்த்து பாவம்னு பார்த்து சின்னதாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அதிகமான நாயெல்லாம் இருக்குங்க அங்கே. அப்புறமேட்டு பழைய கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. காத்தால பார்க்கலாம். பாயிண்ட்டுக்கு இது கவர்மெண்ட்டோட இடம்னு நினைக்கிறேங்க. இடம் சூப்பராக இருக்குது. ஆயவத்து பாயிண்ட்டுக்கு விட்டாச்சுங்க. நம்ம அண்ணெல்லாம் வந்துட்டாங்க இறக்கிறதுக்கு. இவர் தாங்க நம்ம லோடு மேனா க்ளீனாக இறக்குறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எவ்வளோதுன்னா 9:37ங்க. பாதி லோடு இறக்கியாச்சுங்க. அல்டிக்காக தான் வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து தமிழ்நாடு பார்டர் இல்லைங்க. தமிழ்நாடு பார்டரு கேரளா என்ட்ரி. நான் அப்போ உல்ட்டா சொல்லிட்டுங்க. என்ன மொழின்னா அது ஒரு மாதிரி மலையாளம் மாதிரியே இல்லை, தமிழ் வரியில் ஒரு மாதிரி கலந்து பேசுகிறாங்க. ஒரு மாதிரி புரிய மாட்டேங்குது என்ன பேசுகிறாங்க அப்படின்றது. நல்லா இருக்கண்ணா. ஃபுல்லாக இது குடோனில் ஃபுல்லாக இறக்கி வச்சுங்கிறாங்க. நைட்டுங்க ஒரு வெடிகால ஒரு 4 மணி அப்படி வந்தாருங்க. குறிஞ்சிக்கூடு எப்படின்னா போகிறது அப்படின்னா ஒருத்தர் டீ கடையில் கிழிச்சு கேட்குறது, அப்படியா அது ஒரு ஊரே கிடையாது அப்படின்றாங்க. ஓ சரியான அலப்புறாங்க நைட்டு. அப்படி அது மாதிரி ஊரே கிடையாது. ஓ கடவுளை. இறக்கிட்டாங்கன்னாங்க. இன்னொரு டெலிவரி இருக்குது. நீட்டாக போய் இறக்கிட்டு வந்துடலாம். இங்கேருந்து கரெக்டாக 35 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னொரு டெலிவரிக்கு. இங்கே 800 பேகு சம்திங் 800 சில்லற பேக் இங்கே இறக்கிறவங்க. மீதி எல்லாம் வேற இடத்துல இருக்கிறதுங்க. சமையல் செஞ்சு முடிச்சிட்டோம். காத்துல வந்து டிஃபன் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம். இப்போக்கி சாப்பாடு வந்து கத்திரிக்காய் குழம்பு மத்தியானத்துக்கு வச்சுங்க. கத்திரிக்காய் குழம்பு சோறு வச்சேன். தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த அண்ணா இப்போ வண்டியில் செஞ்சிருந்தா அம்மட்டு இறங்கி போனேன். எவ்வளோ இறக்கிக்கிறாங்கன்னு பார்த்தா என்ன குழம்புன்னு கேட்டேன். கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கிறேன்னா. அப்புறமேட்டு பார்த்தா முருங்கைக்காய் இருக்குது. அது எடுத்து போட்டு செய்ய வேண்டியதானே அப்படின்னாங்க. முருங்கைக்காய் எங்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பாருங்க. நல்லா பிரம்மாண்டமான முருங்கைக்காய் பழகுதுங்க. தெரிஞ்சிருந்துச்சுன்னா போட்டு ஒரு கிண்டிட்டுக்கலாம். தெரியாது பெருசே செம்ம காய் இருக்குங்க. அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதை நம்பில ஏற முடியாது. அது வேறு விஷயம். இங்கே ஒரு பிஞ்சு இது, அங்கே ஒரு காய், அங்கே 2 காய் இருக்குங்க. அது 2 எடுத்துருந்தா கூட சரியாக போயிட்டுங்க நம்மளுக்கு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓடி இருக்கிறாங்க. டெலிவரி வெற்றிகரமாக கொடுத்தாச்சுங்க. இப்போ 2வது டெலிவரிக்கு கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12ங்க. 12:06 ஆகுது. இங்கே தான் இறக்கணும். சரிங்க, அப்படியே புறப்பட நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 2வது பாயிண்ட் நோக்கி பயணுங்க. அகத்தீஸ்வரம். கேரளாக்குள்ள போன மாதிரியே ஒரு ஃபீலுங்க.
ஃபுல்லாவே என்னாலே தெரியல, கடலை பார்த்தாவே எனக்கு அப்படி சந்தோஷமா வந்துருது. கடல் நல்லா தெரியுங்களா? கடல் பாயிண்ட்டுக்கு இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. போட்டிங்கு கடல் முன்னாலே தெரியல, உள்ள உப்புமா செய்யறதுங்க. வியூ மட்டும் ஐஃபை டாப் கிளாஸா இருக்குங்க. செகண்ட் பாயிண்ட்டுக்கும் வந்தாச்சுங்க. வந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மணிக்கு வந்துருக்கோம்னு நினைக்கிறேங்க. சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பாடு அங்கேயே செஞ்சாச்சு. ரசம் மட்டும் இங்கே வைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ரசம் வச்சு சாப்பிட்டு ஜம்முன்னு எங்கே இருக்கிறதுன்னா அங்கே தாங்க, அங்கே மினி பார் கடைலாம் இருக்குங்க, ஒயின் ஷாப்பெல்லாம் இருக்குது. அங்கே அந்த லைனாக கடை தெரியுதுங்களா, அந்த கடையில் தான் இறக்குற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. எந்த கடைன்னு தெரியலங்க, வந்தால் தான் தெரியும். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு இறக்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வெயில் வேறு உச்சத்துக்கு கேட்குதுங்க. வெயில காணுமே. இங்கே இருக்கு. சரிங்க, எத்தனை மணிக்கு இறக்குறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். உட்கார ஆரம்பிச்சாச்சுங்க. அண்ணலோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4:50ங்க. இங்கே லோடு இறக்குறாங்க. இங்கே செவப்பட்டிக்கையா சாவுப்பட்டிக்கையா உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் எப்பயுமே பார்த்ததே இல்லைங்க இதெல்லாம். சூப்பராக இருக்கு. இது பின்னாடி டாஸ்மார்க்குங்க. அந்த ரோடு இப்படி போனாங்கன்னா அங்கே ஒரு பார் கடை. சூப்பர் இடம். சின்ன வயசு நினைவுகள்லாம் வந்து அந்த அளவு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி நான் வந்து பெங்களூர்ல படித்தேன். அதனால அப்பப்போ நான் பாட்டி வீட்டுக்கு வருவோங்க. எக்ஸாம் முடிஞ்சு லீவில் அப்படி வருவோம். அப்போ அங்கே இருக்கிற என்னோட சொந்தக்காரங்க ஆகட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிற ஆளாகட்டும், அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க இந்த மாவெல்லாம். அப்போ சாப்பிட்டு கிடத்தேன். இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளது சொந்த ஊர் வந்து தருமபுரி தாங்க. நம்ம இது பண்ணுறதுக்கோசரம் வேலை தேடியே பெங்களூர் போயிருந்துங்க. அவ்வளோதான். வெற்றின்றது வந்து முடிவு கிடையாதுங்க, அது ஒரு பயணம். அதனால தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டே தான் இருக்கணும். சில பேருக்குங்க வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்றது இருக்கும். அதே ஒரு ப்ரெஷரை கிரியேட் ஆகி எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. மனசாட்சிக்கு தெரியும் நம்மளோட முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோங்க அப்படின்னு. என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனசு இருக்கிறவன். என்னை பொறுத்தளவு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா, நம்மளால எவ்வளோ 100% பெஸ்ட்டை கொடுக்கணுங்க. அவ்வளோதான். மனசார வேலை பார்க்க முடியும் அப்படின்னா யுவர் குவாலிஃபைடு. அவ்வளோதான். எல்லாத்தையும் தாண்டி நல்ல மனசு இருக்குது, நல்ல குணம் இருக்குது அப்படின்னா இறைவன் உங்க கூட இருக்குவோம். அவ்வளோதாங்க. கடவுள் எப்பயுமே நம்ம கூட இருக்குவோம். அவ்வளோதான். தகுதி இல்லாமலாம் இல்லை, வெறும் டிகிரி வச்சு இதெல்லாம் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டிங்களா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நல்ல எண்ணம் இருக்குதா, நல்ல குணம் இருக்குதா, அவ்வளோதாங்க. வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. ஏதோ பிளான் போட்டுங்க, வேற மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னுலாம். ஏன்னா கடலோரத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம். லைட் எடுத்து தூக்கம் இல்லைங்க, வந்து சாப்பிட்டு கல்லை விடலாம் தூக்கிட்டுங்க. சரி, பார்த்துக்கலாம் விடுங்க. சரிங்க, அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.